To you all. நாங்க அஸ்ராத் மகாவித்யாலயத்திலிருந்து சைனாங்கிற கண்ட்ரியை பத்தின ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இதை பத்தி தான் நாங்க நீ ப்ரெசென்ட் பண்ண போறோம். எங்களோட ஹோம் பேஜ்லயே வந்து சைனாட ஆர்கிடெக்சரை காட்டக்கூடிய ஒரு அழகான பிக்சர் ஒன்று நாங்க வந்து எட் பண்ணிட்டோம். அடுத்து எங்களோட வெல்கம் லோகோ வந்து நாங்க சைனாட ஃபிளக்கை வச்சு கிரியேட் பண்ணிட்டோம். ஏன் கிரியேட் பண்ணிக்கோம்டா சைனாட ஃபிளக்கை வச்சு கிரியேட் பண்ணதால அந்த கண்ட்ரியோட சிக்னிஃபிகன்ஸை நம்ம பார்க்கலாம். வெல்கம் லோகோக்கு கீழே சைனாவை பத்தின சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். சைனாட பாப்புலேஷன், சைனாட ஏரியா, சைனாட கேபிட்டல் அண்ட் சைனால எத்தனை ப்ரொவின்ஸ் இருக்கு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நாங்க அடுத்தது இது கீழே நீங்க இப்ப சைனாவை விசிட் பண்ண போறீங்களா அங்க என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். கிரேட் வால் ஆஃப் சைனா, ஃபோர்பிடன் சிட்டி, டெம்பிள் ஆஃப் ஹெவன், இந்த 3 சைனீஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணது மூலியமா எங்களோட வெப்சைட்லயே நாங்க அதை பத்தி கொடுத்திருக்கிற ஆர்டிகிள்குள்ள போய் அதை ரீட் பண்ணி சைனா போறீங்களா யூஸ் பெறலாம். அடுத்தது ஹோமோ பக்கத்துல இன்ஃபர்மேஷன் அதுல சைனாட ஹிஸ்டரி, சைனாட ஹிஸ்டரியை காட்டக்கூடிய ஒரு பிக்சரோட சேர்த்து சைனாட ஹிஸ்டரி அத ஒரு ஆர்டிகிளா நாங்க கீழே கொடுத்திருக்கோம். அதுல சைனாட ஹிஸ்டரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து இப்ப வரைக்கும் சைனாட ஹிஸ்டரியில என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குங்கிறதா ஒரு ஆர்டிகிளா நாங்க கொடுத்திருக்கோம். இன்ஃபர்மேஷன்ல செகண்ட் ஒன் சைனாட ஜியோகிராஃபி. சைனாட ஜியோகிராஃபியை காட்டுற ஒரு அழகான பிக்சரோட சைனாட ஜியோகிராஃபியை பத்தின ஒரு ஆர்டிகிளும் கொடுத்திருக்கேன். சைனாட ஏரியா எங்க இருந்து எங்க வேற ஸ்ட்ரெச் ஆகுது அப்படிங்கிறது பத்தின முழுசான ஒரு ஆர்டிகிள் ஒன்று கொடுத்திருக்கேன். நீங்க இந்த போட்டோகிராஃபி பார்க்கறது மூலியமாவும் சைனாட ஜியோகிராஃபியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன்ல தேர்ட் ஒன் கிளைமேட். ஒரு ஆட்கள் ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ண போறாங்கன்னா முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் கிளைமேட். அதே போல சைனாவை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் கிளைமேட்ஸ் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். அப்ப நாங்க ஸ்ப்ரிங்ல ஒரு போட்டோ ஒன்று அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க எங்களோட ஆர்டிகிள் ரீட் பண்ணது மூலியமா சைனாக்கு போறீங்களா அதுல எந்தெந்த சீசன்ல பெஸ்ட் ஆയിരിக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஒன் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்ஸ்ல வந்து நாங்க 3 கிரேட் வால் ஆஃப் சைனா, ஃபோர்பிடன் சிட்டி அண்ட் டெம்பிள் ஆஃப் ஹெவன். இது மூணும் சைனாட பெஸ்ட் 3 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட் வால் ஆஃப் சைனா. கிரேட் வால் ஆஃப் சைனாங்கிறது சைனாட மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். சைனால பெஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்ல இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஆயிருக்கு. சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா எப்ப வந்து பில்ட் பண்ணப்பட்டுச்சு, யாரால பில்ட் பண்ணப்பட்டுச்சுங்கிறத பத்தின ஒரு ஆர்டிகிளோட சேர்த்து கிரேட் வால் ஆஃப் சைனால பிக்சர் ஒன்றும் எட் பண்ணிருக்கேன். எங்களோட எல்லா பேஜ்லயும் எட் பண்ணிருக்கேன். அட்ராக்ஷன்ஸ்ல செகண்ட் ஒன் ஃபோர்பிடன் சிட்டி. இது சைனாட கேபிட்டலான பீஜிங்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஃபோர்பிடன் சிட்டியோட போட்டோகிராஃபோட சேர்த்த மாதிரி அது எப்ப பில்ட் பண்ணப்பட்டுச்சு, ஆறால பில்ட் பண்ணப்பட்டுச்சுங்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் ஒரு ஆர்டிகிளா கொடுத்திருக்கேன். அட்ராக்ஷன்ஸ்ல தேர்ட் ஒன் டெம்பிள் ஆஃப் ஹெவன். இதுவும் சைனாட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கு. இந்த டெம்பிள் ஆஃப் ஹெவனை பாக்குறது மூலியமா சைனாட ஆர்கிடெக்சர் அவை எப்படி இருக்காங்கிறத நாம பார்க்கலாம். சைனாட ஒவ்வொரு பில்டிங்கும் எப்படி கட்டப்பட்டிருக்குங்கிறத பத்தி நாம தெரிஞ்சு கொள்ளலாம். டெம்பிள் ஆஃப் ஹெவன் எப்ப பில்ட் பண்ணப்பட்டுச்சு, யாரால பில்ட் பண்ணப்பட்டுச்சு, எந்த ரிலிஜனுக்குரியதுங்கிற எல்லா டீடைல்ஸையும் நாங்க இந்த ஆர்டிகிள ரீட் பண்றது மூலியமா தெரிஞ்சு கொள்ளலாம். Now I pass this presentation to my teammate. Thank you, Rukia. I am Yusuf. இப்ப ஒரு நாட்டு தனித்துவத்தை காட்டுறது கல்ச்சர். இப்ப நாங்க கல்ச்சர்ல மொத்தம் 4 சப்டைட்டில் கொடுத்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட், 2வது ஃபெஸ்டிவல், 3வது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், 4வது அட்டேர். ஃபர்ஸ்ட்ல நம்ம ஃபுட்டுக்குள்ள போனோம்டா சைனாட ஃபேமஸ் ஃபுட் வந்து குங் பாவ் சிக்கன். அதை மேட் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நாங்கள் கீழுக்கு ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்குள்ள போனா சைனாட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் வந்து டிராகன் போட் ஃபெஸ்டிவல்.
அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அது எப்போ ஸ்டார்ட் ஆன, ஏன் ஸ்டார்ட் ஆனது பற்றின கீழே ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் சைனாவில் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபு பாரம்பரிய கலை, அதை இப்பயும் நடைமுறையில் வச்சிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாங்கள் கீழே ஆர்டிகல்ஸை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எட்டாஸ். சைனீஸ் வந்துட்டு அதோட பாரம்பரியமான ஹன்ஃபுங்கிற ட்ரெஸ் தான் வேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாய்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் மாதிரி எப்பயும் நீளமாக முடி வளர்ப்பாங்க. அது ஒரு புனிதமான செயல் அவைய நினைப்பாங்க. அதே மாதிரி அவைய எதுவும் பிழை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவர்களுடைய முடியை வெட்டி விடுவாங்க. எங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சைபர் நோவத்தப்பிய பார்த்துக்கு நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களோட வெப்சைட்டை ஹெல்ப் பண்றதுக்கு முழு சப்போர்ட் ஆயிருந்த எங்களோட அதிபர் அவர்களுக்கும் எங்களோட ஐசிடி பாட ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரசன்டேஷனை நாங்கள் எண்ட் பண்றோம். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். சென்னை மத்திய மகாவித்தியாலயம். நாங்கள் எங்களோட பாடசாலையை பற்றி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோம். நாங்கள் 3 மொழியிலையும் டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வழங்கும் இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் ஆகிய 3 மொழியிலையும் வச்சுக்கோம். அதே மாதிரி எங்களோட இங்கே ஃபேஸ்புக் பக்கத்தையும் நாங்கள் இதிலேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களோட பாடசாலையில் வந்துட்டு வரலாறு இதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் எங்களோட பேஜில் கொடுத்துருக்கோம். அதே போன்று கடந்த பாஸ்ட் பிரின்சிபல்ஸை பற்றியும் இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடையாளம், ஐடென்டிட்டியில் பற்றி நாங்கள் இந்த எங்களோட பாடசாலையில் ஸ்கூல் ப்ரொஃபைல், பாடசாலை விவரம், அதே மாதிரி மிஷன் அண்ட் விஷன், பார்வை மற்றும் பணி, அதையும் கொடுத்துருக்கோம். அதே போன்று எங்களுடைய ஸ்கூல் அந்தம், பாடசாலை கீதத்தையும் அதோட இணைத்திருக்கோம். முகடு மற்றும் குறிக்கோள், கிறிஸ்டன் மோட்டோ, அதுக்கப்புறம் பாடசாலை கொடி, பாடசாலை வண்ணங்கள், சீருடை எல்லாத்தையும் நாங்கள் இணைச்சிருக்கோம். அதே போன்று விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எங்களோட பாடசாலையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதே போன்று கல்வியாளர்களுக்குள்ள பாடத்திட்டம், எங்களுடைய 2ஆம் நிலை பிரிவில பாடத்திட்டத்தை வந்து இதுக்குள்ள கொடுத்திருக்கோம். அதே போன்று எங்களோட நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டு மேலாண்மை குழு மற்றும் மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றை கொடுத்திருக்கோம். அதே போன்று அடுத்ததாக எங்களோட பாடசாலையில் பணிபுரிகிற அதிபர், ஆசிரியர்கள், கல்விசாரா உத்தியோகத்தர்கள் ஆகியோர் பற்றிய விவரங்களை நாங்கள் உள்ளீடு செஞ்சிருக்கோம். அதே போன்று நீங்கள் பார்த்தோம்னா செய்திகளில் ப்ரிஃபெக்ட் இன்டர்வியூ, செகண்ட் டைம் எக்ஸாமினேஷன், டிப்ஸ் எஜுகேஷன் ஆகிய செய்திகளை இட்டிருக்கோம். அதே போன்று சாதனைகளில் பார்த்தீங்கன்னா எங்களோட பாடசாலை செய்த சாதனைகளையும் உள்ளீடு செஞ்சிருக்கோம். அதே போன்று கிளப்ல சைட்டில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேடட் கோப்ஸ், என்சிசி, ஸ்கவுட், என்வாயன்மெண்டல் கிளப், வெப் டெவலப்மெண்ட், இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆகிய ஐடி கிளப்பையும். அதே மாதிரி எங்கள் கல்லூரியோட கேலரி பார்த்தீங்கன்னா அதில் சில ஃபோட்டோஸ்களை நாங்கள் எடுத்திருக்கோம். அதே போன்று நாங்கள் எங்களோட கான்டாக்ட், எங்களை தொடர்பு கொள்ள எங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் எங்களுடைய ஸ்கூலில். அதே மாதிரி அங்கே அதையும் பார்த்து கொள்ளலாம். அதே போன்று இங்கே நாங்கள் ஹோம் பேஜை காட்டுறோம். ஹோம் பேஜில் வந்துட்டு எங்கள் பள்ளிக்கு வரவேற்கிறோம் என்று ஒரு சிறிய ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கு ஃபோட்டோவாக என்னுடைய பள்ளியில் பேண்ட் டீமோட வரவேற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதே போன்று இங்கே பார்வை மற்றும் பணி அதை கொடுத்துருக்கோம். இங்கே
மாணவர்கள் எண்ணிக்கை, ஆசிரியர்கள் எண்ணிக்கை, சேவை ஆண்டுகள், வகுப்பறைகள் ஆகியவற்றை கொடுத்துக்கோம். அதே போன்று செய்திகளை ஹோம் பேஜிலே கொடுத்துக்கோம். இதை எங்களோட வெப்சைட் டெவலப்மெண்ட் டீமில் பங்கு பற்றினாக்கள பேர் அதோட அவரோட கிளாஸ் இருக்குது. இதை நீங்கள் இதில் எங்களோட வெப்சைட்டில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாയിരിக்கும். அதே போன்று நாங்கள் ஃபூட்டர் எங்களோட கல்லூரியினுடைய லொக்கேஷனு இதில் எட் பண்ணியிருக்கோம். அதே போன்று ஃபூட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ், இ-தக்ஸலாவை, டெக்ஸ்ட் புக் டவுன்லோட், சிலபஸ் டவுன்லோட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எக்ஸாமினேஷன் ஆகிய லிங்க்ஸை கொடுத்துருக்கோம். அதே போன்று சப்போர்ட்டட் பை எங்களுக்கு உதவி செஞ்ச அதாவது ஆக்களில் பேர் ஸ்கூல் நெட், எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி, சைபர் லோட்டர் பேப்பர், புதுசாத் ஆகிய நிறுவனங்களையும் கொடுத்துருக்கோம். அதே போன்று இங்கே ஸ்பெஷல் நோட்டீஸ் முடியல இப்படியான ஃபோட்டோஸ்களை நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் வெப்சைட்டில் பார்த்துக்கொள்ளக்கூடிய வைக்கணும். நன்றி. இன்னும் நிறைய இருக்குது எங்களோட வெப்சைட்டில். நேரத்தை கருத்து கொண்டு இதனை முடிச்சுக்கொள்கிறோம். இதற்காக எங்களுக்கு உதவி வழங்கிய சைபர் லோவட்டப்பியா நிறுவனத்திற்கும் எங்களது பாடசாலை அதிபருக்கும் ஐசிடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் எங்கள் அக்கரைப்பத்து முஸ்லிம் மத்திய கல்லூரியோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பள்ளி பற்றி, மற்ற கல்வியாளர்கள், செய்தி, சாதனை, கிளப்புகள், கேலரி, கான்டெக்ட்ஸ் இதெல்லாம் அங்கிக்கிற மெனுஸ். இதில் பள்ளி பற்றி இதில் வரலாற்று மற்றும் மரபுகள் அது சப்மெனுவாக இருக்கு. அதில் வரலாறு, நிறுவனர்கள், கடந்த கால அதிபர்கள் பற்றிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதில் போடப்பட்டிருக்கு. மற்றது இந்த அக்கரைப்பத்து முஸ்லிம் மத்திய கல்லூரியுடைய அடையாளத்தில் இந்த அடையாளம், பார்வை மற்றும் பணி, பள்ளிப்பாடல், ஸ்கூல் அந்தம் மற்றும் சீருடை, பள்ளி வண்ணங்கள் போன்றவையெல்லாம் இதில் சப்மெனுஸாக காணப்படுது. இந்த கல்வியாளர்களில் இதுக்குள்ள சப்மெனுஸா பாடத்திட்டம், நிர்வாகி, கல்வி ஊழியர்கள். அதில் அந்த கல்வி ஊழியர்களில் பிரின்சிபல், டிப்யூட்டி பிரின்சிபல், பயிற்சி ஊழியர்கள், நான் அகாடமிக் ஸ்டாஃப்ஸ் போன்ற சப்மெனுஸ் இதில் காணப்படுது. பாடசாலையில் இருக்கிற அனைத்து இதுல ஒரு பதிவிட்டுள்ளோம். பாடசாலைகளால ஆற்றப்பட்ட தொகுப்புகளை நாங்க இதுல பதிவிட்டுள்ளோம். இதுல தேசிய நிலை மற்றும் சர்வதேச அளவிலான சாதனைகளை இங்க போட்டிருக்கிறோம். கடந்த இது விருதுகள் பற்றிய போட்டோஸ் பற்றிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதுல போட்டுப்பட்டு இருக்கின்றது. கிளப்புகள் இங்க நீங்க இதை டச் பண்றதால நீங்க இங்க ஸ்கவுட் கிளப், வெப் டெவலப்மெண்ட் டீம் எங்களுக்கு கைட் பண்ற அது தொடர்ந்து அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு செய்யப்பட்ட பற்றிய விவரங்கள் இங்கே கீழே நாங்க இதுல பதிவிட்டுள்ளோம். ஸ்கூல் கேலரியில நாங்க 10-11 செலிப்ரேஷன் நாங்க உங்களோட செய்திகள் இங்க நாங்க ஆன்லைன்ல அட்மிஷன் போறதுக்கான சிஸ்டம் இங்க நாங்க வடிவமைச்சிருக்கோம். இந்த வெப் டிசைனிங்ல அதுல உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், டெலிபோன், தலைப்பு, நியூஸ் பதிவு செஞ்சு கொள்ளலாம். சைபர் லோவத வியாபத கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், அதே போல ஐசிடி கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், அதே மாதிரி ஐசிடி சார்பான ஆசிரியர்கள், என்னுடைய சக மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூம்லா நியூ வேர்ஷனுக்கு ஏற்ப எங்களுடைய பாடசாலையின் குழுவினால்
தயாரிக்கப்பட்ட ஒரு வெப்சைட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் இவ்விடத்தில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். எங்களுடைய ஊரான பொத்துவிலுக்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டாக நாங்க இதை கருதி கொள்ளலாம். இதில் முதலாவதாக நாங்க 4 பிரதான மெனுக்களை ஏட் செஞ்சிருக்கிறோம். அதுல ஒன்று ஹோம் மெனு. இந்த ஹோம் மெனு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல எங்களோட ஊரினுடைய கொட்டுக்களுடைய பிக்சர், அதே போல நிறைய விடயங்கள். இது எங்களோட குமண பார்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல எலிபென்ட் ரோக் என பிரசித்தி பெற்ற ஒரு இடத்தினுடைய பிக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல எங்களுடைய ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்ற பள்ளிவாயிலான பெரிய வழியினுடைய பிக்சர் நாங்கள் எடுத்து வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி பொத்துவெளியுடைய லகூன் என கொள்ளப்படுகிற கொட்டுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டூரிஸ்ட் மிகவும் கவர்ந்து வரக்கூடிய இடங்களாக இதை நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். அதே போல வெல்கம் டு பொட்டுவில் என்ற விடயத்தை நாங்கள் விடத்தை சிறப்பாக சிறந்த முறையில் அமைத்து விடுத்து போயிருக்கிறோம். அதே போல இஸ் வெல்கமிங் டவுன் விஷயங்கள்ல அருகம்பை பீச்சஸ், குமரன் நேஷனல் பார்க், பொத்துவில் லகூன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அருகம்பை பீச்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் வேண்டாம். அதே போல பொத்துவில் லகூன் நீர் தடாகம் இது சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே வழங்கியிருக்கிறோம். இது பற்றிய மேலதிகமான தகவல்களை நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கு யூடியூப் சேனலுடைய லிங்க் ஒன்று நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதனூடாக நீங்க செல்கின்ற போது இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான விஷயங்களை நீங்க அறிஞ்சு கொள்ள இயலும். அதே போல குமரன் நேஷனல் பார்க் டூரிசம் மிகவும் கவர்ந்து வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடமாக இது கலப்படுது. இது சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்களையும் நீங்க அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி யூடியூப் சேனலுடைய லிங்க் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே போல அருகம்பை பீச் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். டூரிசம் மிகவும் கவர்ந்து வரக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக பொத்துவிலுடைய அருகம்பை தேர்ந்து கொண்டிருக்குது. இது சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே தந்திருக்கும். இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி யூடியூப் சேனலுடைய லிங்கையும் எடுத்து நாங்க ஒப்படைச்சிக்கிறோம். இது அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட மெயின் மெனுவில் இருக்கிற சப் மெனுஸை நாங்க கற்றுக்கொள்ள இயலும். அதே போல இன்ஃபர்மேஷன், எங்களுடைய ஊரினுடைய தகவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். முதலாவது நாங்க ஹிஸ்டோரி, எங்களுடைய ஊரினுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து நாங்க முன் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே போல டெமோகிராபிஸ், எங்களுடைய ஊரினுடைய சனத்தொகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எங்க ஊரினுடைய எக்கானமி, எங்களோட ஊரினுடைய பொருளாதாரம் எவ்வாறு ஈட்டப்படுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவ்விடத்துல நாங்க டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில போட்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட ஊரினுடைய காலநிலை உதாரணமாக கோடை மாறி அந்த விஷயங்களை ஹோட்போல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவ்விடத்துல நாங்க இன்புட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எங்க ஊரினுடைய கல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க பார்க்கலாம். முதலாவது ஃபெஸ்டிவல் அண்ட் செலிப்ரேஷன், எங்களோட ஊர்ல இருக்கிற விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் நாங்கள் இவரத்தை இன்புட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கேஷன், எங்க ஊர்ல இருக்கிற சமையல் வகைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் இவரத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய வகையான சமையல் எங்க ஊர்ல காணப்படுகிறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எங்க ஊர்ல இருக்கிற கைத்தொழில் உற்பத்திகள் மற்றும் அதே போல சித்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தும் பயன்படுகிறோம். இவ்வாறு நாங்கள் சிறப்பான முறையில் இந்த வெப்சைட்டை நாங்கள் வடிவமைச்சுக்கிறோம். அதே மாதிரி அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் போகக்குள்ள பொத்துவிலுடைய லகூன் நீர் தடாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் கிளிக் பண்ணிக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான விஷயங்களை அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி அதன் கீழ் டிஸ்கிரிப்ஷன் கீழாக யூடியூப் சேனலுடைய லிங்கினை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க அறிஞ்சு கொள்ள இயலும். அதே போல இன்னைக்கு வெப்சைட்டை நாங்க ஃபேஸ்புக், அதே போல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட லிங்க் செஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்க சேர்ச் பண்ணி அறிந்து கொள்வதற்காக வேண்டி சேர்ச் பார் என்ற ஆப்ஷனை படுத்த நாங்கள் வச்சிருக்கோம். இவ்வாறு சிறப்பான முறையில் இந்த வெப்சைட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த வெப்சைட்டுக்காக எங்களுக்கு உதவிய அதே போல சைபர் லோ உதவி கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், அதே போல ஐசிடி கோஆர்டினேட்டருக்கும், ஏனைய ஆசிரியர்களுக்கும், சக மாணவர்களுக்கும், என்னுடைய பாடசாலையினுடைய குழுவினுக்கும், அதே போல ஆசிரியர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கப்படுகிறேன். இதனுடன் என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகாவித்யாலயத்தில இருந்து ஒரு கண்டிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்கிறோம். அதுல வந்துகிட்டு நாங்க 4 மெயின் மெனுஸ்களை உருவாக்கி இருக்கிறோம். அதுல ஒன்று இன்ஃபர்மேஷன்ஸ், மற்றது அட்ராக்ஷன், மற்றது கல்ச்சரா இருக்கு. நாங்க ஹோம்ல பார்த்தோம்னா கண்டியினுடைய 3 பிரதான விடயங்களை வச்சு மிக முக்கியமான இடங்களை வைத்து நாங்க பேனர்களை உருவாக்கி இருக்கோம்.
அந்த பேனர்களை நீங்க இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கு. அதன் கீழே கண்டியினுடைய முக்கிய தகவல்கள், அதனுடைய வரலாற்றை தமிழ் போன்ல நாங்க எங்களால முடிந்த அளவுக்கு இங்க வழங்கியிருக்கிறோம். நீங்க இதை பார்க்கக்கூடியதா இருக்கு. அதன் கீழே கண்டியினுடைய அமைவிடத்தை அதனுடைய வரைபடத்தின் மூலம் வழங்கியிருக்கோம். இதை நீங்க பார்த்து அதனுடைய அமைவிடத்தை அறிந்து கொள்ளக்கூடிய முறையில இது வழங்கப்பட்டிருக்கு. அதன் கீழே கண்டியினுடைய முழு தகவல்களையும் வழங்கும் பொருட்டு இதன் கீழே ஒரு முக்கியமான ஒரு காணொளி, வீடியோ காணொளி ஒன்றும் அதன் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. டேய் அது ஃபைல் கார்டுடா, போடுறா. மேடம், ஹலோ. இந்த காணொலியை அவதானிக்கிறதன் மூலம் கண்டு தொடர்பான முழு தகவல்களையும் நீங்க இங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதற்கு கீழே நாங்க இந்த கண்டியின் மிக புகழ்வாய்ந்த இடங்களான கண்டி லேக் மற்றும் அம்லுவாவ டவர் மற்றும் மிக பிரசித்தி பெற்ற பொட்டானிக்கல் கார்டன் பேராதனை பொட்டானிக்கல் கார்டன் பற்றிய தகவல்களையும் நாங்க இங்க வெளியிட்டிருக்கோம். மற்றும் தலதா மாளிகையின் முழு தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்காரணிகள் அனைத்தும் மேலுக்கு இந்த ஹோம் பேஜில் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கு. அடுத்தது இன்ஃபர்மேஷன் என்கிற இந்த தகவல்கள்ல ஜியோகிராபி என்று இந்த கண்டியினுடைய தகவல்களை எல்லாம் வழங்கியிருக்கோம். இங்க இந்த இன்ஃபர்மேஷன்ல ஜியோகிராபி, ஹிஸ்டரி, கிளைமேட் என்று 3 சப்மெனுஸும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம அட்ராக்ஷனுக்குள்ள பார்த்தோம்னா கண்டி லேக் அது பற்றிய தகவல்கள் மற்றும் அதற்கான ஒரு வீடியோவும் காணொளி வீடியோவும் இங்கு வழங்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்க இங்கு அவதானிக்க கூடியதா இருக்கு. மற்றையது மிகவும் பிரசித்தி பெற்ற அம்லுவாவ டவர், அதனுடைய தகவல்கள் மற்றும் அதற்கான காணொளி வீடியோக்கள் மற்றும் எல்லாம் இங்கு செய்யப்படுகிறது. அடுத்தது பொட்டானிக்கல் கார்டன் உடைய தகவல்களும் அதனுடைய இமேஜும் இங்கு எட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது மிக முக்கியமான கண்டியின் பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றான டெம்பிள் ஆஃப் ட்ரூத் என அழைக்கப்படும் தலதா மாளிகையும் இங்கு எங்களால பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கல்ச்சருக்குள்ள பார்த்தோம்னா கல்ச்சர், அதாவது கலாச்சாரத்துக்கு பார்த்தோம்னா கண்டியின் மிக முக்கியமான பழமை வாய்ந்த நிகழ்வுகளில் ஒன்றான எசலா பெரஹெரா அதை நாங்க முக்கியமா எட் பண்ணியிருக்கோம். இது கண்டியில் வருடமாக மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாக நடத்தப்படுது. இது தொடர்பான முழு தகவல்களும் எங்கள் வெப்சைட்ல இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கண்டி மக்களின் உணவு பழக்க வழக்கங்களானது கண்டி மக்களின் உணவு பழக்க வழக்கங்களானது இலங்கையின் மிக தனித்துவமான ஒரு உணவு பழக்க வழக்கங்களாக இங்கு காணப்படுகிறது. இது தொடர்பான முழு தகவல்களும் எமது வெப்சைட் பகுதியில் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது அவர்களுடைய விளையாட்டுகளும் மிகவும் தனித்துவமான விளையாட்டுகளாக வழங்கப்படுகிறது. அது தொடர்பான தகவல்கள் இங்கு வழங்கப்படுகிறது. மற்றும் கண்டி மக்களுடைய நடனக்கலையானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று என்று அனைவராலும் பேசப்பட்டிருக்கின்றது. இது அவர்களின் நடனக்கலைக்கான உதாரணமாகவும் இது வழங்கப்படுகிறது. இங்கு நாங்கள் அது மட்டுமின்றி இந்த பயனர்களுடைய எழுதிற்காக வேண்டி இங்கு நாங்கள் ஒரு தேடற்பொறி ஒன்றை இவ்விடத்தில் செலுத்தியிருக்கின்றோம். நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இங்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு நாம் பயன்படுத்தி இருக்கும் டெம்ப்ளேட் மிகவும்
மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற, இது ஒரு ரெப்டீமில் இருந்து பெறப்பட்ட ஒரு MMA எனப்படும் ஒரு டெம்ப்ளெட்டாக காணப்படுகிறது. இதன் இயல்புகளை பற்றி பார்க்க போனால் மிகவும் அழகிய முறையில் ஒரு வெப்சைட்டை ஆக்குவதற்கான இடமாக காணப்படுகின்றது. அடுத்தது கண்டியினுடைய வரலாற்று தன்மையை பார்க்க போனால் இது கண்டியினுடைய வரலாறாக காணப்படுகின்றது. அதனோடு தொடர்புடைய அனைத்து போட்டோ மற்றும் வீடியோக்கள் எமது வலைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது கண்டியினுடைய கிளைமேட், அதாவது காலநிலை அம்சமானது கண்டியினுடைய காலநிலை. கண்டியானது மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ளதால் கண்டியினுடைய காலநிலை அனைத்தும் குறைந்த கொண்டுள்ளது. காலநிலை அனைத்தும் அதனுடைய மாதங்களுக்கு ஏற்ப காணப்படும் காலநிலை அனைத்தும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இங்கு 4 வகையான ஹேஸ்கிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதனை Facebook, ட்விட்டர் மற்றும் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் எனும் 4 வலைத்தளங்களின் ஊடாக எமது வலைத்தளங்களை நீங்கள் பார்வையிட முடியும். மற்றும் எங்களுடைய லொகேஷன் மற்றும் எங்களுடைய போன் நம்பர் மற்றும் எங்களுடைய ஜிமெயில் ஐடியும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. எங்களுடன் தேவையான தகவல்களை இதன் மூலம் தொடர்பு கொண்டு எங்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும். இத்துடன் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நன்றி. குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், நாங்கள் அக்கல் முனீரா பெண்கள் உயர் பாடசாலையின் மாணவிகள் தற்போது இணைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஜூம்லா ஃபோவிற்கான இணையதளத்தினை அறிமுகம் செய்யும் நேரம் இப்போது எங்களுக்கு கிடைத்துள்ளது. அதில் முதலாவதாக அக்கல் முனீரா பெண்கள் உயர் பாடசாலை, அதன் முகப்பு பக்கத்தை நாம் இப்போ பார்ப்போம். இதுதான் எங்கள் பாடசாலையினுடைய முகப்பு பக்கம். இதுதான் அடுத்து எமது பாடசாலையினுடைய வரலாற்றினை பார்க்கும் தருணம். இதுதான் எங்கள் பாடசாலையினுடைய வரலாறு. அடுத்து எங்கள் பாடசாலையினுடைய கிளப்புகள் பார்க்க போகின்றோம். அடுத்து கல்வியாளர்கள். பாடசாலையினுடைய அதிபரினுடைய உரை பின்வருமாறு காட்டப்படுகின்றது. அடுத்து எங்கள் பாடசாலையினுடைய பிரதி அதிபரினுடைய உரை காட்டப்படுகின்றது. பிரதி அதிபரினுடைய உரை இது. அடுத்து எங்கள் பாடசாலையினுடைய கல்வி ஊழியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவ தலைவர்கள் போன்றவர்களினது உரை. இது கல்வி ஊழியர்களினுடையது. இவ்வாறு பல கல்வியாளர்களினுடையது. அடுத்தது கிளப்புகள் பார்ப்போம். இது தற்போது வெப் டெவலப்மெண்ட் டீம் 2024 இது 2023 வெப் டெவலப்மெண்ட் டீம். இவ்வாறு எங்களுடைய பாடசாலைகளினால் ஈட்டப்பட்ட சாதனைகள் பின்வருமாறு காட்டப்படுகிறது. இங்கு எங்களுடைய பாடசாலையை பற்றி பல விவரங்கள் நாங்கள் மாணவர்களின் எண்ணிக்கை, ஆசிரியர்களின் எண்ணிக்கை, தரங்கள் மற்றும் வகுப்பறைகளின் எண்ணிக்கை போன்றன இங்கு செயற்படுத்தப்பட்டுள்ளது. நாங்க எங்களோட ஸ்கூல் பத்தின வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோம். அதுல பிரதானமா 5 மெனு காணப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் ஹோம்ல எங்களோட ஸ்கூல் பத்தின லோகோ காட்டிக்கிறோம். அடுத்தது அபவுட் ஸ்கூல்ல ஹிஸ்டரி போய் பார்த்தோம்னு சொல்லினா எங்களோட ஸ்கூல் எப்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகின ஆரம்ப திகதி, அதுக்கப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்ன நேம்ல இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பேர் என்ன, அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இருந்து எவ்வளவு தரமா உயர்ந்துச்சு ஒவ்வொரு ஆண்டுல இருந்து அதை பத்தின விஷயம் இருக்கு. அடுத்தது விஷன், அதுல ஸ்கூல் பத்தின விஷன் காட்டியிருக்கிறோம். அடுத்தது மிஷன், அகாடமிஸ்ல டீச்சர்ஸ் பத்தின
எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றின விவரங்கள், பிரின்சிபல் அவங்களோட இதுகள் காட்டியிருக்கிறோம். ஸ்கூல் கிளப்ஸ், எங்களோட ஸ்கூல் கிளப்ஸ் அதில் ஐடி கிளப், ஹெல்த் கிளப் அதுகள் வந்து காட்டிக்கிறோம். இதில் எங்களோட ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ். அடுத்தது கண்டக்ட் அஸுக்கு போய் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட ஸ்கூல் பற்றின விஷயங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். இன்டர்நெட் இஷ்யூ ஒரு காரணமா இன்னும் எங்களோட ஸ்கூல் பற்றின விஷயங்கள் எங்களால் இதில் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிச்சது அந்த சைபர் ஓட்டா பியபாத் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Morning everyone. Thank you for the opportunity to present the website I have created for our hometown Akkarepattu on behalf of my school Aisha Muslim Ladies College. In the next 5 minutes, I'll give you a quick overview of the key features and content that showcase our town's beauty, history and culture. You can see the logo at the top left corner of the homepage. There are 3 main menus with the relevant sub-menus in the menu bar. With the help of the search module, you can access the facility of searching. The home page is designed to be visually engaging with a slider module that features some of the most picturesque images of Akkarepattu. Below this, you'll find the Welcome to Akkarepattu article, which contains some internal links which will dive us to the articles. To further immerse visitors, I have also included a video that captures the essence of our hometown. Then you will be able to see some article display modules which belongs to the attraction main menu. When we click on the read more option, it will take us to the relevant article. In the information main menu, there are 3 sub-menus: climate, geography and history, which will provide detailed information related to Akkarepattu. In the history sub-menu, we have included a subsection of Akkarepattu Manmiyam in Tamil. Next, we have the attractions menu, which is designed to guide the visitors to the must-see spots such as Akkarepattu Beach, Lagoon, with the public services that are being provided. The last main menu of the website is dedicated to culture, which is the heart and soul of Akkarepattu. This section covers our town's traditional foods, festivals, religious practices, and religious places as a subsection. The religious places subsection guide us to the major religious sites in Akkarepattu. As you have noticed, we have set a travel banner in all the pages except the home page. In addition to that, we have included the location and contact details at the top of the website. In conclusion, this website is a celebration of Akkarepattu's rich heritage and vibrant community. Whether you are a resident looking to learn about your town or a visitor planning a trip, this website is designed to be a comprehensive resource. As we have reached the end of the presentation, I would like to conclude this presentation by thanking the teachers who guided us in the right path. Also, we'd like to show our gratitude towards Cyberlovata Piapat. I hope you find this walkthrough informative. Thank you. அல்ஹம்ரா பாடசாலையினால் ஸ்ரீலங்காவினுடைய முக்கிய ஒரு சுற்றுலா தலமான கண்டியை வைத்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வெப்சைட்ல பிரதானமாக 3 மெயின் மெனுஸ் தரப்பட்டிருக்குது: இன்ஃபர்மேஷன், அட்ராக்ஷன், டிரான்ஸ்போர்ட். இந்த இன்ஃபர்மேஷன்ல 3 சப்மெனுஸ் தந்திருக்குது. ஒன்று ஹிஸ்டரி, லொகேஷன், கிளைமேட். இப்போ ஹிஸ்டரிக்குள்ள நாங்கள் கிளிக் பண்ணி போனோம்டா கண்டி சம்பந்தமான அனைத்து விட தகவல்களும் இதுல தரப்பட்டிருக்குது. லொகேஷனுக்கு
கண்டியினுடைய நாங்க செல்லக்கூடிய அனைத்து வழிகளும் இந்த லொகேஷன்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. கிளைமேட், கண்டியினுடைய காலநிலை சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இங்கு தரப்பட்டிருக்குது. இப்ப அடுத்த அட்ராக்ஷன்ல போனோம்டா கண்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 இடங்கள் சுற்றுலா தலங்கள் சம்பந்தமாக இங்கு தரப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் வசதிகள், கண்டியில ட்ரெயின்ல போகலும் பஸ், டாக்ஸி, கார் சம்பந்தமான விஷயங்களும் இங்கு தரப்பட்டிருக்குது. அடுத்தது இங்க கண்டிக்கான ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஹோம்ல போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இங்க ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணி வச்சுக்குது. இதை நீங்க வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இது சம்பந்தமான அனைத்து விடயங்களும் உங்களுக்கு தெளிவாகும். நியூஸ் WCல 5 முக்கியமான விஷயங்கள் தரப்பட்டு ஒவ்வொரு ரீட் மோக்குள்ள போய் நீங்க பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்கும். The Royal Palace of Kandy, situated in Kandy, Sri Lanka, is a historical complex that served as the official residence for the monarchs of the Kingdom of Kandy. Advent of British colonial rule in 1815. இதை நீங்க வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு எல்லா விஷயமும் என்னென்ன விஷயம் இங்கு தரப்பட்டிருக்கிறது, அடுத்தது இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கண்டியில் இருக்கக்கூடிய சில பிக்சர்ஸ் இங்கு தரப்பட்டிருக்குது. அதை நாங்க இப்ப பார்த்தோம்னா கவர்ச்சியான சில விடயங்கள் எங்களுக்கு காணப்படுது. ஓகே, நன்றி. எங்களது பாடசாலையானது ஜூம்லா 4 அடிப்படையில் எங்களது பாடசாலை இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. அதன் அடிப்படையில் எங்களுடைய பாடசாலையினுடைய ஹோம் டேப், அதில் எங்களுடைய பாடசாலையினுடைய மகுட வாசகம் காணப்படுகிறது. அதன் கீழே எங்களது பாடசாலை தொடர்பான புதிய செய்திகளும் கீழே காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இறுதியில் லொகின் ஃபார்ம் காணப்படுகிறது. எங்களது வலைத்தளத்தினுள் நுழையக்கூடிய அனைவரும் லொகின் ஃபார்மினூடாக லொகின் செய்யக்கூடிய வசதியும் காணப்படுகிறது. எங்கள் டெப்களில் ஹிஸ்டரி, எங்கள் பாடசாலை பற்றிய வரலாறு காணப்படுகிறது. எங்களோட பாடசாலை பற்றிய வரலாறுகள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாடசாலையின் தற்போதைய அதிபர், எங்களது பாடசாலையை பற்றி இங்கே காணலாம். எங்களது பாடசாலையின் அமைவிடம், எங்களது பாடசாலையின் அதிபர்கள் முதல் அதிபரிலிருந்து தற்போதைய அதிபர் வரை காணக்கூடியதாக இருக்கும். டெப்களில் பார்த்தோம் என்றால் அகாடமிக், அதில் எங்களது பாடசாலையில் உள்ள அனைத்து வகுப்புகளையும் போட்டுள்ளோம். அதில் ரீட் மோர் ஆப்ஷன் காணப்படுகிறது. அதை கிளிக் செய்வதனூடாக ஆர்டிக்கலினுடைய முழு ஆர்டிக்கலையும் பார்வையிடக்கூடியதாக காணப்படும். எங்களுடைய சர்ச் பாரில் நாம் சர்ச் பண்ணும்போது உதாரணமாக ஸ்கூல் என்று சர்ச் பண்ணினோம் என்றால் ஸ்கூலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆர்டிக்கலையும் காணக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் உங்களது பாடசாலையில் உள்ள டெப்களை கிளிக் செய்தோமானால் அகாடமிக் அதனுள் செகண்டரி என்பதனுள் சென்றோமானால் எங்களது பாடசாலையினுடைய 2ஆம் நிலை வகுப்புகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் லொகின் செய்யக்கூடியதாகவும் இருக்கும்.
அடுத்ததாக எங்களது கிளப் அண்ட் சொசைட்டி டேபிள் எங்களது பாடசாலையில் உள்ள கிளப்களும் லெப்களும் காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எங்களது பாடசாலையினுடைய ஐடி டீமையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவெண்ட் டேபினுள் இஸ்லாமிக் கல்ச்சரல் டே, சோசியல் டே போன்ற பல வகையான போட்டி நிகழ்ச்சிகளையும் காணக்கூடியதாக இருக்கும். அதனுள் இஸ்லாமிக் கல்ச்சரல் டே எனும் டெப்பை சப்மெனுவை ஓபன் செய்தோமானால் எங்களது பாடசாலையில் நடந்த இஸ்லாமிக் நிகழ்ச்சிகளை அறியக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாடசாலையினுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். பாடசாலையினுடைய அமைவிடம், அது மட்டுமல்லாமல் எங்களது பாடசாலையினுடைய அதிபர்கள் அனைவரையும் பார்வையிடக்கூடியதாக இங்கே காணப்படும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மார்னிங் ஆல் ஆஃப் யூ. அல்ஹிதாயா லேடிஸ் காலேஜ் சார்பாக நாங்கள் ஜூம்லா இதனோடாக 2 வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோம். முதலாவது வெப்சைட் வந்து நாங்கள் சாஃப்ட்வேரை பற்றி ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோம். இதான் எங்களோட சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ். இதில் நாங்கள் சாஃப்ட்வேர் பற்றின இந்த இமேஜ் எல்லாம் ஸ்லைடர் ஷோ மூலம் கொடுத்திக்கோம். அடுத்தது சாஃப்ட்வேர் என்னென்னு கொடுத்து அதுக்கான ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்திக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் முக்கியமாக 2 கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணி சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் 3 சப்மெனு கொடுத்திக்கோம். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு போனோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதுக்கு பிக்சர் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திக்கோம். நாங்கள் ரீட் மோர் ஆப்ஷன் கொடுத்திக்கோம். நீங்கள் இந்த ரீட் மோர் ஆப்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அறிந்து கொள்ளலாம். அதே போல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதுக்கும் நாங்கள் பிக்சர்ஸ் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திக்கோம். அடுத்ததாக லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் அதுக்கும் நாங்கள் பிக்சர் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். அடுத்ததாக யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அதுக்கும் நாங்கள் அதுக்கான பிக்சர் ஒன்று கொடுத்து அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திக்கோம். அடுத்தது நாங்கள் என்ன செஞ்சு வந்தோம்னா இன்னொரு வெப்சைட் இந்த லிங்கை ஹைப்பர் லிங்க் கொடுத்து இதன் கிளிக் பண்ணீங்கன்னா சாஃப்ட்வேரை பற்றின மேலதிக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக கிடைக்கும். அடுத்ததாக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அடுத்த கேட்டகரிக்கு போனோம்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பற்றின ஃபீச்சர்ஸும் அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுத்திக்கோம். உங்களுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பற்றி மேலதிகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அதுக்கான ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கோம். is application software or application program. Examples of an application include a word processor, a spreadsheet, software பத்தின வெப்சைட் இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். அடுத்ததாக என்னோட மற்ற வெப்சைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது எங்களோட ஸ்கூல்ல செகண்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து நாங்க ஹோம்ல வந்து நெட்வொர்க் டோபாலஜி பத்தி ஸ்லைட் ஷோ மாடல் செஞ்சிட்டோம். அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை பற்றி பிக்சர் ஒன்று ஆட் பண்ணிட்டு அதை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போல் இதில் வந்து மெயின் மெனுவா வந்து நாங்கள் 2 இதை எட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தா நெட்வொர்க் டைப்ஸ் வந்து இன்னொன்று நெட்வொர்க் டோபாலஜி. இந்த நெட்வொர்க் டைப்பில் வந்து லேன் கிராண்ட் மெயினுங்கிற மூணு சப்மெனுவையும் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து லேன் எடுத்துக்கணும்னா லேனுக்கு வந்து நாங்கள் ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்து அதை பற்றிய ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துக்கோம். அதை பற்றினது. அடுத்தது வந்து அதே மாதிரி வேன் எடுத்துக்கணும்னா அதை பற்றின ஒரு பிக்சரை கொடுத்து அதே போல் அதுக்கும் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயினுக்கும் வந்து நாங்கள் அதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்து அதை பற்றின ஆர்டிக்கலையும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து எங்களோட மற்ற மெனுவாக வந்துக்கிறது நெட்வொர்க் டோபாலஜி. இதில் வந்து நாங்கள் 5 வகையான டோபாலஜியையும் எட் பண்ணிட்டோம். இதில் வந்து உங்களோட நெக்ஸ்ட் டோபாலஜி எடுத்துக்கணும்னா இதுக்கு நாங்கள் ரீட் மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதை தொடர்பான மேலதிக தகவல்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும்.
அடுத்தது வந்து ட்ரீ டொபாலஜி. இப்படி ஒவ்வொரு டொபாலஜிக்கும் வந்து நாங்கள் இதோடைய ஆர்டிகல்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் இது செஞ்சிட்டோம். அடுத்தது வந்து ஸ்டார் டொபாலஜி. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ட்ரீ டொபாலஜி. இதே மாதிரி நாங்கள் ஹைப்பர்லிங்கும் ஆட் பண்ணிக்கோம். இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த நெட்வொர்க் டொபாலஜி பற்றின மேலதிக தகவல்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நெட்வொர்க் டைப்ல வந்து நீங்க இந்த நெட்வொர்க் டைப்பை மேலதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்க யூடியூப் இது ஒன்று மேட் பண்ணிட்டோம். Hello everyone. In this video, we're going to talk about the different network types. And these network types depend on how large they are and how much of an area who have a basic those. There are a few more. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கின எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். குட் மார்னிங் டு யூ ஆல். பாலமுனையில் உள்ள அல் ஹிக்மா வித்யாலயத்தில் இருந்து இணைந்துள்ளேன். நான் ஜூம்லா 4 எனும் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி கைத்தறி அதாவது எனும் தலைப்பில் வெப்சைட் ஒன்றை தயாரித்துள்ளேன். கிழக்கு மாகாணத்தில் மிகவும் இவ்வெப்சைட்டில் 3 கேட்டகரிஸ் உள்ளன. முதல் கேட்டகரி கைத்தறி பற்றி. இதில் 3 ஆர்டிகல்ஸ் உள்ளன. அவை என்னவென்றால் வரலாறு, இன்று, நெசவு செயல்முறை. வரலாறு. இதன் வரலாறாக விஜய மன்னன் முதலாக இலங்கைக்கு வந்த போது குவேனியை கண்டார். அப்போது குவேனி இந்நெசவு தொழில் அதாவது கைத்தறியை செய்து கொண்டிருந்தார். அடுத்த ஆர்டிகல்ஸ் இன்று. இன்று வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் அளவில் முன்னேறியுள்ளது இந்நெசவு கைத்தொழில். 5 ஆர்டிகல்ஸ் உள்ளன. 5 ஆர்டிகளும் இவை: புடவை, துணை கருவிகள், குருதீஸ், காட்சட்டை, சரம். துணை கருவிகள். இத்துணை கருவிகளை பயன்படுத்தி ஹேண்ட்பேக்ஸ், சுவர் அலங்காரங்கள், பர்ஸ் போன்றவற்றை தயாரிக்கலாம். 3ஆம் கேட்டகரி தொடர்புடைய நிறுவனங்கள் ஆகும். இலங்கையில் கைத்தறியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் 4 காணப்படுகின்றன. அவை பின்வருமாறு: இந்நிறுவனங்களை கிளிக் செய்வதன் மூலம் இந்நிறுவனங்களுக்குரிய இணையதளத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இவ்வெப்சைட்டில் இலங்கையில் பாரம்பரிய நெசவு தொழில் என்று ரைட் சைட் பேனர் ஒன்றையும் தயாரித்துள்ளேன். அத்தோடு நெசவு தொழிலின் செயல்முறையை அறிவதற்கு நான் யூடியூப் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளேன். இதனை பார்ப்பதன் மூலம் மேலும் அறிவை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாய்ப்பை பெற்றுத்தந்த சைபரோட வியாபார் எனும் அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். Good morning all of you. இதுவரை காலமும் எமது பாடசாலைக்கான ஒரு வெப்சைட் தளம் இல்லாத போதும் இதுவே எமது பாடசாலைக்கான முதலாவது வெப்சைட் தளமாக எமது வெப் டெவலப்மெண்ட் டீமால் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் முதலாவது ஹோம் பேஜில் எமது பாடசாலையினுடைய மிஷன், எமது பாடசாலையினுடைய வரவேற்பு காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எமது பாடசாலையின் மிஷன், மற்றது பாடசாலையினுடைய முன் வரவேற்பு, பல்வேறுபட்ட விடயங்களையும் எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. அதேபோல் எமது பாடசாலையினுடைய சிறிய முகப்புரையும் காணப்படுகிறது. அதேபோல் எமது பாடசாலையின் தற்போதைய தகவல்கள் உள்ளடக்கியதாக கரண்ட் நியூஸ் எனும் பகுதியும் காணப்படுகிறது. அதாவது எமது பாடசாலையின் பிரசிடென்டல் அவார்ட் ஆஃப் ரெகக்னிஷன், அண்மை காலமாக இடம்பெற்ற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கல்வித்துறை சார்பான சாதனைகள் என்பன எமது காணப்படுகின்றது. அதேபோல் அடிப்பகுதியில் எமது பாடசாலை தொடர்பான விடயங்களும் காணப்படுகின்றது. அதேபோல் மெனு பாரில் 9 வகையான மெனு காணப்படுகிறது. அதில் முதலாவது எமது பாடசாலை பற்றிய வரலாறு காணப்படுகிறது.
அதில் பாஸ் பிரின்சிபல் பற்றி காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எமது பாடசாலையின் வரலாறு பற்றிய செய்தியும் இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எமது பாடசாலையின் கிளப்ஸ் அண்ட் சொசைட்டி எனும் மெனுவை பார்ப்போமானால் அதில் பல்வேறுபட்ட கிளப்ஸ் எமது பாடசாலைகளில் உள்ளது. அதனை நாம் இவ்வாறு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் கிளப், என்வாயன்மெண்டல் கிளப், ஹெல்த் கிளப் அண்ட் த ஸ்கவுட் கிளப் என பல்வேறுபட்ட கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் எமது பாடசாலையில் காணப்படுவதை நம்மால் காண முடிகிறது. அதே நேரம் அடுத்ததாக எமது பாடசாலையின் அடைவுகள், அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போனால் அதில் பல்வேறுபட்ட அச்சீவ்மெண்ட்ஸை எமது பாடசாலை அடையக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக கல்வி சார்ந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பல்வேறுபட்டதாக காணப்படுகிறது. அதேபோல் அண்மை காலத்தில் விளையாட்டு கழக ரீதியாகவும் பல்வேறுபட்ட அடைவுகளை எமது பாடசாலை அடைந்திருந்தது. அதில் முன்சிப் எனும் மாணவன் தேசிய மட்ட ரீதியாகவும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக எமது பாடசாலையின் விளையாட்டுகள் சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு மெனுவும் எட் செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறுபட்ட விளையாட்டுகளும் எமது பாடசாலை விளையாட்டு ஆசிரியரால் நடாத்தப்பட்டு வருவதும் முக்கியத்துவமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக எமது பாடசாலை பற்றிய ஒரு சில விடயங்களும் இதில் எட் செய்யப்பட்டுள்ளது. அதில் நமது பாடசாலையின் மகுட வாசகம், விஷன், மிஷன் ஸ்டேட்மெண்ட், பாடசாலையின் லோகோ, பாடசாலையின் கொடி, அதேபோல எமது பாடசாலை கீதம் என்பனவும் இதில் எட் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக எமது பாடசாலையில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாணவ தலைவர்கள் பிரீஃபெக்ட்ஸ் மற்றும் எமது பாடசாலையின் பெண் மாணவ தலைவர்கள், எமது பாடசாலையினுடைய ஆசிரியைகள் மற்றும் எமது பாடசாலையின் நான் அகடமிக் ஸ்டாஃப் என்பன போன்றவர்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக எமது பாடசாலை தொடர்பு கொள்ளும் ஒரு மெனுவும் இங்கு எட் பண்ணப்பட்டுள்ளது. அதில் எமது பாடசாலையினுடைய லொகேஷனும் இதில் ஷேர் பண்ணப்பட்டுள்ளது. இதில் எமது தேவைக்கேற்ப இதனை நாம் ஜூம் செய்து எமது பாடசாலையினுடைய அமைவிடத்தை நோக்க முடியும். அதே போல் எமது பாடசாலை பற்றிய சில தகவல்களும் இதில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக எமது பாடசாலையை பற்றிய சில போட்டோஸும் இதில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதில் சோசியல் சயின்ஸ் எக்ஸிபிஷன், சைக்கோமெட்ரிக்ஸ் டெஸ்ட், ஹவுஸ் மீட், சைல்ட் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம், ஜோனல் ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட், ட்ரக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், வெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், எஜுகேஷனல் ட்ரிப் என்பன போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவே எமது பாடசாலையின் முதலாவது வெப்சைட் தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் எமக்கு முற்றுமுழுதாக வழிகாட்டிய சைபர் லோவட்ட பியாபத் டீமுக்கும், அதேபோல் எங்களது ஆசிரியர்கள், இதற்கு அனுமதித்த அதிபர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எமக்கு நேரம் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பிரசன்டேஷனை முடித்துக் கொள்கிறேன். இனிய காலை வணக்கம் கூறியவனாக முனவரா ஜூனியர் கனிஷ்ட கல்லூரியிலிருந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் டீம் தலைவனாக நான் இதனை கூறுகிறேன். இது என்னால் மேற்கொள்ளப்பட்ட வெப்சைட் ஆகும். இதனை நான் இலங்கை மற்றும் இந்திய உணவு வகைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வெப்சைட்டை நான் உருவாக்கியுள்ளேன். இதில் நான் என்னை பற்றிய தகவல்களை டாப் பாரின் மூலம் குறிப்பிட்டுள்ளேன் மற்றும் பல கேட்டகரிகளை உருவாக்கி மெனு பார் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல வகையான உணவு வகைகளின் தகவல்களையும் அதனை மேற்கொள்ளும் முறைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் என் வெப்சைட்டுக்கான லோகோ ஒன்று என்னால் உருவாக்கப்பட்டு இவ்விடத்தில் போடப்பட்டுள்ளது மற்றும் உணவு வகைகளின் போட்டோக்கள் மற்றும் ஸ்லைட் ஷோக்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் என் வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இவ்விடத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் நியூஸ் ஸ்லைட் ஒன்று வழங்கப்பட்டது. இதன் மூலம் என் வெப்சைட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உணவு வகைகள் மற்றும் அவற்றின் ரெசிபிகளை பார்வையிட முடியும். இதனை ரீட் மோவின் கிளிக் செய்வதன் மூலம் இதில் உணவு வகைகளின் வகைகள் மற்றும் அவற்றை உருவாக்க தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் மற்றும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டுள்ளது.
மேலும் இதனை அடிப்படையாக கொண்டு கீழே அதற்கு தேவையான மேலதிக தகவல்களை மற்றும் உணவு தயாரிக்கும் முறையை பார்வையிடுவதற்காக ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அட்டாச் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஒவ்வொரு கேட்டகரி மற்றும் மெனுவை நவிப்பதன் கிளிக் செய்வதன் மூலம் இந்திய மற்றும் இலங்கை உணவு வகைகளை பார்வையிட முடியும். அத்துடன் இந்த உணவை தயாரிக்க தேவையான மேலதிக தகவல்களை பார்வையிடுவதற்காக ஒரு வீடியோ கிளிப் இதனை அட்டாச் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மெனுவுக்கும் ஒவ்வொரு ஆர்டிகளின் மூலம் உணவு வகைகளை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கிளிக் செய்வதன் மூலம் உணவு வகைகளின் ரெசிபிகளையும் இன்கிரீடியன்ஸ்களையும் பார்வையிட முடியும். உதாரணமாக இங்கு பான வகைகளின் ஒரு வகையாக மொஜிட்டோ வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்கள், ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் மற்றும் அதற்கு தேவையான டிப்ஸ் அண்ட் வேரியேஷன் வகைகள் தரப்பட்டுள்ளது. கீழே அதே ஒரு வீடியோ கிளிப் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் இங்கு டெசர்ட்ஸ் வகைகள் தரப்பட்டுள்ளது. உணவு வகைகளின் டெசர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகையான டெசர்ட்டுகளும் இதனை கிளிக் செய்வதன் மூலம் இதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸுகள், ரெசிபிகள் மற்றும் வீடியோ கிளிப்புகள் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் என் இணையதளத்துக்கு தேவையான ஒரு இன்ட்ரடக்ஷன் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உணவு வகைகளின் தரத்தையும் இலங்கை மற்றும் இந்திய உணவு வகைகளின் முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு கீழே உணவு வகைகளின் மேலதிக உணவு வகைகளுக்கான ரெசிபிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை கிளிக் செய்வதன் மூலம் அதன் இந்திய உணவு முறைகளை பார்வையிட்டு அதனை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். மற்றும் அபவுட் மீ என்ற தலைப்பில் இதனை உருவாக்கிய எனது புகைப்படமும் மற்றும் என்னை பற்றிய தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். மேலதிகமாக வெப்சைட்டின் ஃபூட்டர் எனும் பகுதியில் என்னை பற்றிய தகவல்கள் இங்கு யாரால் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த முனவரா ஜூனியர் காலேஜ் அவர்கள், என் பிரின்சிபல் MA முரளிசார் அவர்களுக்கும், எமது அக்கரைப்பட்டு வலய கல்வி அலுவலக ICT பாட ISA ஆகிய நாசு சார் அவர்களுக்கும், சைபர் லோவட்டா பியபத் கம்பெனிக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறி இத்துடன் இதை முடிவு செய்கிறேன். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அக்கரைப்பற்று கவர்மெண்ட் முஸ்லிம் போய்ஸ் வித்யாலய மாணவர்களால் உருவாக்கப்பட்ட வெப்சைட் உங்கள் முன் காட்சியளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் உருவாக்கிய வெப்சைட்டின் ஹோம் பேஜ் உங்கள் முன் காட்சியளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த வெப்சைட் வலைத்தளத்திற்கு 3 பிரதான தலைப்பை வழங்கியுள்ளோம். முதலாவது இன்ஃபர்மேஷன் தலைப்பில் 3 உபத்தலைப்புகளும், இரண்டாவதான கல்ச்சருக்கு 3 உபத்தலைப்புகளும், மூன்றாவதான அட்ராக்ஷனுக்கு 3 உபத்தலைப்புகள் வழங்கி இருக்கிறோம். முதலாவது இன்ஃபர்மேஷன், அமெரிக்காவோட இன்ஃபர்மேஷன்ல கிளைமேட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால், அமெரிக்காவில் அடிக்கடி நிலவுகின்ற காலநிலையான குளிர் காலநிலை பற்றிய புகைப்படமும் அதற்கான விவரங்களும் உங்களுக்கு கீழே தரப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் இரண்டாவது உபத்தலைப்பான புவியியல் ஜியோகிராஃபியை எடுத்துக்கொண்டோம் என்றால், தென் அமெரிக்காவில் காணப்படுகின்ற ஒரு பாலைவனத்தில் உள்ள ஒரு புகைப்படமும் அதற்கான விவரங்களும் கீழே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் மூன்றாவது உபத்தலைப்பான ஹிஸ்டரி எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற ஒரு இடத்தின் புகைப்படமும் அதற்கான விடயங்களும் உங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தில் காணப்படுகின்றது. இரண்டாவது தலைப்பு கல்ச்சரை எடுத்துக்கொண்டோம் என்றால், இரண்டாவது கல்ச்சரை முதலாவது உபத்தலைப்பான ஃபுட்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால், அமெரிக்கர்களால் விரும்பி உண்ணக்கூடிய பர்கர்ஸ், ஹாட் டாக்ஸ், மெக்ரோனி அண்ட் சீஸ், பஃபலோ விங்ஸ் போன்ற பல்வேறுபட்ட உணவுகளும் உங்கள் முன் காட்சியளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது உபத்தலைப்பான ஃபெஸ்டிவலை எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் நோர்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் காணப்படுகின்ற ஃபெஸ்டிவலும் உங்களுக்கு காட்சியளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால், அமெரிக்கா காணப்படும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் உங்களுக்கான அதற்குரிய புகைப்படமும் அதுக்கான விவரங்களும் உங்களுக்கு காட்சியளிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பிரதான தலைப்பான அட்ராக்ஷன்ல முதலாவது உபத்தலைப்பு ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால், அமெரிக்காவில் காணப்படுகின்ற ஏன்ஷியன்ட் சிட்டிஸும்
அதுக்கான தகவல்களும் உங்களுக்கு இங்கு காட்சியளிக்கப்பட்டுள்ளது. அட்ராக்ஷன் இரண்டாவது சாண்டி பீச் எடுத்துக்கொண்டோம் என்றால் நோர்த் அமெரிக்காவில் வைக்கிகி பீச், அதே போல சென்ட்ரல் அமெரிக்காவில் சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் காணப்படுகின்ற பீச்களும் அதற்கான விடயங்களும் உங்களுக்கு எங்கள் வலைத்தளம் மூலம் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது உபதலைப்பான வைல்ட் லைஃபை எடுத்துக்கொண்டோம் என்றால் நோர்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் காணப்படுகின்ற வைல்ட் லைஃப்கான புகைப்படம் அதுக்கான காட்சியளிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த வெப்சைட்டை உருவாக்க வாய்ப்பளித்து அபியாபாத் குழுவினருக்கு எங்கள் குழு சார்பாக நன்றியை தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறது. விடை பெறுகிறேன். குட் மார்னிங் டு யூ ஆல். நாங்கள் அல்-இஷாக் மகாவித்யாலய மாணவர்கள். இந்த பிரசன்டேஷனை பல இடர்களுக்கு மத்தியில் இதனை முன்வைக்கிறோம். இதில் பல குறைபாடுகள் இருந்தாலும் பெருமானம் கொண்டு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என பாடசாலை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ஹோம் என்ற பேஜில் இந்த ஸ்ரீலங்காவை பற்றி நான் கொடுத்துருக்கோம் தகவல். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்றதுல கிளைமேட்டை பற்றி பார்க்குறோம் ஸ்ரீலங்காவுடைய. அடுத்தது ஜியோகிராஃபி, புவியியல் சார்பானது. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஸ்ரீலங்காவுடைய. அடுத்தது அட்ராக்ஷன், இதில் சிட்டி, சாண்டி பீச், வைல்ட் லைஃப், ஃபெஸ்டிவல், ஆர்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சரி, இதோட இந்த ப்ரெசன்டேஷனை முடித்துக்கொள்கிறோம். எதிர்காலத்தில் இதில் உள்ள குறைகளை தீர்த்து நிறைவாக சமர்ப்பிப்போம் என பெரிதும் நம்புகிறோம். பாரம்பரிய மினாஜி ஸ்கூல்ல பேசுகிறோம். நான் கம்ப்யூட்டர் செஞ்சிருக்கேன். கம்ப்யூட்டர் எடுத்தவன் வந்துக்கிட்டு அதுக்கான ஹோம் பேஜில் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கான அப்டேட்ஸ், அதில் இமேஜஸ் போட்டிருக்கேன். அடுத்து எபவுட்ல வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுக்கோம். கம்ப்யூட்டர் டெஃபினிஷன், தென் அது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், தென் அதில் யூசேஜ் பற்றி போட்டு வச்சுக்கோம். அதுக்கான விரிவான விளக்கங்கள் வந்துக்கிட்டு அடுத்தடுத்த இதில் போட்டு வச்சுக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் வந்துக்கிட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நான் ட்ராப் டவுன்ல போட்டு வச்சுருக்கேன். அதுக்காக வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காண்டி வந்துட்டு நான் இமேஜஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு ஹார்ட்வேருக்கு வந்துக்கிட்டு ஹார்ட்வேரில் அவுட்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸ், சிபியு, ஹார்ட் டிஸ்க், மதர்போர்ட் ரேம், அதெல்லாம் பற்றி டீட்டெயில்ஸ், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ரீட்மா போட்டு வச்சுருக்கேன். அதில் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்து யூசேஜ், அது பயன்பாடு, கம்ப்யூட்டர் பயன்பாடு போட்டிருக்கேன். அதில் வந்துக்கிட்டு நிறைய யூசேஜ் போட்டிருக்கேன். அது ஒவ்வொன்றுக்குமான விளக்கம் போட்டு வச்சிருக்கேன். அதில் ஒவ்வொன்றுக்கான அட்ராக்ஷனை கூட்டுறதுக்காண்டி ஒவ்வொன்றுக்கான விரும்பத்தக்க படங்களை போட்டு வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னே பிடிக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு கம்ப்யூட்டரை வந்துக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர்ன்றதால இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இன்டர்நெட், வைஃபை எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கடைசியாக வந்துட்டு அப்டேட் ஆன விஷயங்களை போட்டு வச்சுக்கேன். இப்போ ஜிபியூன்னு பார்த்தோம்னா ஜிபியூ மெயினாக யூஸ் பண்ணுவேன். அதில் ஜிபியூ லாஸ்ட்டாக வெர்ஷனான RTX 4070 சூப்பர். அடுத்து வந்துக்கிட்டு இப்போ விண்டோஸ் 12 அப்டேட் வரப்போகுது. அதை பற்றி டீட்டெயில் போட்டு வச்சுக்கேன். விண்டோஸ் 12 பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. அடுத்து வந்துக்கிட்டு அப்டேட்ஸ், CPU பற்றின அப்டேட், CPU பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா AMD CPU அப்டேட் வந்துட்டு இருக்கு. இப்போ ரெம்ட வந்துட்டு DDR6 ரெம் வருது. அது நல்ல வேகம் கொண்ட ரெம் இருக்கு. இப்போ அடுத்து இந்த வெப்சைட் வடிவம் இதான். எனக்கு இங்கு பேச வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்குல்லாஹ் ஹைரன்.
வெப்சைட் பாத்திமா ஸ்கூலுக்கு மேம் பாடசாலை நிகழ்வுகள் சம்பந்தமான அனைத்து அந்த போட்டோஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடப்பட்டு குட் மார்னிங் டு யூ ஆல். அஃபாயிஷா மகாவித்யாலயத்திலிருந்து நாங்கள் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோம். அந்த வகையில் தான் எங்களுடைய ஹோம் பேஜை உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக முன்வைத்திருக்கோம். அந்த வகையில் எங்களுடைய ஃபாய்ஸை ஸ்கூலினுடைய போர்டினுடைய ஃபோட்டோ நாங்கள் போட்டிருக்கோம் ஹோம் பேஜில். ஸ்கூலை பற்றி அடுத்தது அபவுட் ஸ்கூலை பற்றியில் ஹிஸ்ட்ரியை போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருக்கோம். இன்னைக்கு ஃபோட்டோவில் கொஞ்சம் இது எங்களோட வரலாறுகள் போட்டிருக்கோம் ஃபாய்ஸ் ஹைஸ்கூலினுடைய. அந்த வகையில் மற்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கோம். ஃபாயிஷா மகாவித்யாலயத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி போடுவதற்கு. அடுத்தது எஜுகேஷனை பற்றி பார்த்தோம்னு சொல்லிட்டேன்னா சிலபஸ்ல செகண்டரி சிலபஸ்ங்கிறதுல 6 தொடக்கம் 7 வரையான சிலபஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல அரபிக், இஸ்லாம், தமிழ் போன்றதும், காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல அக்கவுண்டிங், எக்கனாமிக், பிசினஸ் ஸ்டடீஸ் மற்றும் சீனியர் செகண்டரி அது பாஸ்கெட் 1, 2, 3ங்கிற அந்த சப்ஜெக்ட்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கு. அடுத்தது கேலரி, அதுல வந்துட்டு பழைய எங்களுடைய ஹவுஸ் மீட்கள், ஸ்போர்ட்ஸ்களுக்கு போனதுகளை பற்றி அந்த புகைப்படங்களை பதிவிட்டிருக்கோம். மற்றும் கண்டெக்ட் அஸ்ல எங்க எவ்வாறு கண்டெக்ட் பண்றது அதுகளினுடைய டீட்டெயில்ஸை போட்டிருக்கிறோம். மற்றும் இத்துடன் எங்களுடைய வெப்சைட்டுக்கான புகைப்படங்கள் நிறைவு செய்கிறோம். அதோடு எங்களுக்கு வழிகாட்டிய இந்த குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஆசிரியரின் நன்றியையும் தெரிவித்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். Thank you.